ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, நான், ரொட்டி, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி 6 வகையான சைடிஷ் ரெசிபிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 6 வகையான சைடிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த 6 வகையான சைடிஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு அளவுக்கு 4 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் லாஸ்ட்டாக இது கூட 1/4 மூடி தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 30 செகண்டுக்கு லாஸ்ட்டாக இது போல் கலந்து கொடுத்துக்குங்க அந்த சூட்டல்லே. இப்போ கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் தாங்க இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும், 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி முழுமையாக வதங்கினதும் இதில் 1/2 கேஜி சிக்கனை சேர்த்துருக்கேங்க. சிக்கனை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா சிக்கனை வதங்க விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ கலந்து கொடுத்து நம்ம வருத்தம் பச்சைங்களா மசாலா அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ கறியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டு தாங்க செஞ்சுருக்கோம், இந்த மசாலா அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இது கலந்து கொடுத்தா போதுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 300 ml தண்ணி சேர்க்குறேங்க. மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் 300 ml தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து இப்போ நம்ம கிரேவியோடு சேர்த்தாச்சுங்க. சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது கலந்து கொடுத்து ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே கொதிக்க விடுங்க. கொச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபுல்லாக கலந்து கொடுங்க. கிரேவியை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். மேலே விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டுக்குங்க. இப்போ 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துருக்கங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு சுவைக்க தூண்டும் இந்த சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம இந்த குக்கர் விசில் வரும்போதே இந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுத்துச்சு. இப்போ வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க. எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி முறையில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி. இப்போ ஒரு கடாயை சுடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெயோடு கலந்து கொடுத்துக்குங்க. இது எல்லாம் வறுபட்டு இருக்கும்போது இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 8 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு சேர்த்துருக்கு. சின்ன சின்ன பூண்டு பல்லுன்றதுனால 8 சேர்த்துருக்கு. நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 4 சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நான் சின்ன தக்காளி பழன்றதுனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக சேர்த்திங்கன்னா 1 சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம முழுமையாக ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் மண் சட்டியில் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பூண்டு புளிக்குழம்பு. இப்போ மண் சட்டியில் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க. நல்லெண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்துருக்கேன். கருவடகம் ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கருவடகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 20 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா தோலை நீக்கிட்டு 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டையும் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் செய்யும்போது குழம்புல நல்லா ஊறி சுவை அதிகமாக கிடைக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பூண்டு வெங்காயம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு, இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குற அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகு சீரகலாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்குங்க. தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி கரைசல் சேர்க்குறோம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 200 ml தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதனுடைய புளியினுடைய அளவு வந்து 25 கிராமுங்க. புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ கலந்து கொடுத்து மூடி போட்டு இதை மிதமான தீயில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இடையில் கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. குழம்பு அருமையாக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா அப்படியே தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேங்க. வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இடத்துல எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது இதோட சுவையே தனிதாங்க. கட்டாயம் வெல்லம் பிடிச்சிருந்தால் சேருங்க. இப்போ வெல்லம் சேர்த்து கலந்து கொடுத்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நம்மளுடைய பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த பூண்டு புளி குழம்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 50 கிராம் பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு நல்லா 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்து இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. 100 ml தயிர், அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்து மேலே மூடி போட்டு இதை மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இடையில கலந்து விடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல குழம்பு சுண்டி வந்துடுச்சு. அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து தெளிஞ்சு நிற்கிது தாங்க. பாருங்கள், இதுதாங்க கரெக்டான பக்குவம். நீங்களும் இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு சுவைக்க தூண்டும். இந்த குழம்பு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை சேர்த்து சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கு. இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம நூக்கல் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ நூக்கலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நூக்கல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நூக்கல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம முந்திரிலாம் சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 300 ml தண்ணிங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாங்க. இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ விசிலை வந்து எடுத்துகிட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணுங்கள். மூடி போட்டதுக்கப்புறம் விசில் கட் போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடலாங்க. இப்போ 2 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ நம்மளுடைய நூக்கல் கிரேவி கம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நூக்கல் பிடிக்காதவங்க கூட இந்த முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துருக்குங்க. இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 10 சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி பழம், நாட்டு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த சைடிஷ் நல்ல சுவையாக இருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த பக்குவத்துக்கு வதங்கினதும் இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு தக்காளி எடுத்தோமோ அதே அளவுக்கு கத்திரிக்காவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போது தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியினுடைய அளவு வந்து 50 mlங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. இதை நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. இடையில கலந்து விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழைவாக வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை 2 கொத்து சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். இப்போ இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து கொடுத்து சூடாக இருக்கும்போதே நல்லா பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பருப்பு சட்டி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் 1 பாதியமாக கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரியாக இருந்தால் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. பருப்பு சட்டியில் அரைக்கிற மாதிரியாக இருந்தால் சூடாக இருக்கும்போதே அரைச்சிருங்க. இப்போ நான் பருப்பு சட்டியில் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம பருப்பு சட்டியில் கடைஞ்சால் இந்த பக்குவத்தில் தாங்க கிடைக்கும். மஞ்சதும் மசியாதமாக 1 பாதியமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தாங்க நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பருப்பு சட்டியில் நான் கடைஞ்சி எடுத்தாச்சு இருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன், மண் சட்டி கடாய். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கடையில் சேர்த்துக்கலாங்க கடைஞ்சி வச்சதை. இப்போ சேர்த்து அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இது எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு வதங்க விடணுங்க. எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம 3-4 நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க.
நம்ம பருப்பு சட்டியில் கடைஞ்சதுனால தாங்க இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சோன்னா அந்த அளவுக்கு சுவை கிடைக்காதுங்க. நீங்கள் கண்டிப்பாக பருப்பு சட்டி இருந்தால் அதிலே கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி சுருளை எடுத்துருக்கோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே தெரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு சைடிஸ் இருந்தால் போதுங்க. ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவருக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிக்கிடும் மிளகாத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ சேர்க்குறேன். காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணீரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த தண்ணீரில் காலிஃப்ளவரை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச காலிஃப்ளவரை இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதும் காலிஃப்ளவரை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போ இதை ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, சின்ன சின்னதாக குட்டியாக நறுக்கின இஞ்சி ஒரு 5 துண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 முழு முந்திரி சேர்க்குறேன். இந்த முந்திரி சேர்த்து கிரேவி செய்யும்போது நல்ல சுவை கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த கறி மசாலா சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் கலந்து கொடுத்தா போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியை வதக்க தான் எடுத்துருக்கோம். அதனால் பச்சை வாசனை இருக்காதுங்க. 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். என்னுடைய அளவு 300 mlங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இதை மிதமான தீயிலே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இடையில் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தழைக்கு பதிலாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை வெண்ணெய் 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்க. இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வகையான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.